வணக்கம். இது பேச்சுரிமை அதிகாரம். அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாட்களாக துப்புரவு தொழிலாளர்கள் அரசு வேலை வழங்க வேண்டும் என்று வெயிலும் மழையும் பாராமல் இரவும் பகலும் போராட்டத்தில் களம் இறங்கியிருக்கிறார்கள். இந்த போராட்ட களத்திற்கு நிறைய தலைவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், சமூக கோட்பாட்டாளர்கள், நடிகைகள், நடிகர்கள், இது போன்ற தன்னார்வ ஆர்வலர்கள், இது போன்ற நிறைய பேர் களத்துக்கு வந்து மக்களை சந்தித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர்களுக்கு ஆதரவாக களம் இறங்கியிருக்கிறார்கள். ஆனால் இங்கு ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, தாவேகான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு நடிகர் விஜய் அவர்கள் என்ன செய்யறாருன்னா, தனது வீட்டுக்கு ஒரு 4 பேரை மட்டும் வர வச்சு அவங்கள சந்திச்சு கோரிக்கையை வந்து கேட்கிறாராம். இது எவ்வளவு பெரிய அநியாயமா இருக்குது. மக்களுக்கு விஜய் அவர்களே, மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டுமானால் நீங்கள் களத்திற்கு ஓடோடி வாங்க. அப்பதான் நீங்கள் மக்களுக்காக குரல் கொடுப்பீர்கள் என்று நம்புவார்கள். குரல் கொடுக்குறீங்கன்னு சொல்லுவாங்க. அதை விடுத்துட்டு நீங்க உங்க பங்களாவிலே உக்காந்துக்கிட்டு ஒரு 4 பேரை மட்டும் அழைச்சிட்டு வந்துட்டு என்ன குறைன்னு கேட்டா, நீங்க என்ன அவ்வளவு பெரிய அரசியல் முதிர்ச்சி தலைவரா? நீங்க எத்தனை தேர்தலை சந்திச்சிட்டீங்க? எத்தனை பிரதமரை இது வரைக்கும் பிரதமர் தேர்தலை சந்திச்சிருக்கீங்க? எத்தனை முதலமைச்சர் தேர்தலை சந்திச்சிருக்கிறீங்க? நீங்க ஒரு 4 பேர்த்த வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வந்துட்டு அவங்க கோரிக்கையை கேட்குறீங்க. இது எவ்வளவு பெரிய தலக்கணம் இது. உண்மையாகவே ஒருத்தன் மக்களுக்காக நிற்பான் என்றால் அவன் களத்தில் வந்து அவர்களுக்கான ஆதரவை தான் தரணும். இப்போ வந்து ஐயா திருமாவர்களை விட நீங்க பெரிய தலைவரா? ஐயா அண்ணன் சீமான் அவர்களை விட நீங்க பெரிய தலைவரா? இல்ல கம்யூனிஸ்டுகளை விட நீங்க பெரிய தலைவரா? உங்களுக்கான அடிப்படையே இது வரைக்கும் தமிழ்நாட்டில் கட்டமைக்கல உங்க கட்சிக்கானது. ஆனா நீங்க 4 பேர்த்த கூட்டிட்டு வந்து வீட்டில் பண்ணபுரத்தில் பார்க்குறீங்க. இது எவ்வளவு பெரிய இது மோசமான அரசியல். மக்கள் வந்து எப்படி உங்களை நம்புவாங்க?